சென்னை மெட்ரோ ரயில் இயக்கத்தை தனியாரிடம் கொடுப்பதற்கு மெட்ரோ ரயில் கழகம் முடிவெடுத்துள்ளது. இதற்கான காரணங்களையும் பின்னணியையும் பார்க்கலாம். சென்னை பெருநகரின் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு நீண்டகால பயன்பாட்டின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட கனவு திட்டம்தான் மெட்ரோ ரயில். 2015 ஜூன் மாதம் முதல் தனது முதற்கட்ட சேவையை தொடங்கிய சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் திட்டமிட்டபடி 45 கிலோமீட்டரில் இதுவரை 17 கிலோமீட்டர் அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சேவை தொடங்கி ஓராண்டை கடந்தும் மிக குறைவான பயணிகளே மெட்ரோ ரயிலை நாடுகிறார்கள். இந்நிலையில் சென்னை மெட்ரோவின் இயக்கு சேவையை தனியாருக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளது மெட்ரோ நிர்வாகம். இதற்கான ஒப்பந்த புள்ளி விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் என தெரிவித்திருக்கும் மெட்ரோ நிர்வாகம் வரும் 6ஆம் தேதி இது குறித்த முதற்கட்ட கலந்தாய்வு செய்ய இருக்கிறது. எல்லாரும் சில அரசியலுக்காக சொல்கிறாங்க பிரைவேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பிரைவேட் ஆனால் நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் இதாகுமே தவிர மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். மெட்ரோ ரயில் கழகத்தின் இந்த முயற்சி பயணிகள் சேவையை புறக்கணிக்கும் முயற்சி என்று தெரிவிக்கும் பயணிகள் நல செயற்பாட்டாளர் இளங்கோ, விபத்து போன்ற நேரங்களில் இது கடுமையாக மக்களை பாதிக்கும் என்கிறார். அந்தந்த துறையே அதை பராமரிக்கவில்லை என்றால் அது விபத்துக்களுக்கு இட்டு செல்லும். அது மட்டுமல்ல, கட்டண உயர்வுக்கு இட்டு செல்லும். இந்த மாதிரி விபத்துக்களுக்கு இட்டு செல்லும் பொழுது பொறுப்பை தட்டி கழிப்பதற்காகத்தான் மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த மாதிரி தனியாரிடம் ஒப்படைக்கிறது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே பல்லாயிரம் கோடி வரிப்பணத்தை செலவு செய்து மெட்ரோ போன்ற திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. தனியார் வசம் கொடுக்கும் முயற்சியால் பயணிகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். பராமரிப்பு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அதிக நேரம் பயணிகள் உள்ளே இருப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்களுக்காகத்தான் கழிப்பறை வசதிகள் கூட இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்றன மெட்ரோ நிலையங்கள். ஆனால் இன்றைக்கு அதே காரணங்களுக்காகவும் இயக்கு சேவையை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தனியார் வசம் ஒப்படைக்கிறோம் என்கிற அரசினுடைய முடிவை பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த மெட்ரோவையும் தனியார் வசம் செல்வதற்கான அறிகுறியோ இது என்று அச்சம் எழுவதையும் தவிர்க்க முடியவில்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் விவேக் கணநாதன்.